ஆஸ்திரேலியா பழங்குடிகள் நல்லா ஆய்வு பண்ணீங்கன்னா ஆஸ்திரேலியா பழங்குடிகள் ஒரு நாகரிகமா தான் இருந்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் 64 வரைக்கும் ஆஸ்திரேலியாவில பழங்குடிகளை விலங்குகளா வச்சிருந்தாங்க, அடிமைகளா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு அபார்ஜினல் இதெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வராங்க. ஆனா அதுக்கு முன்னே எவ்வளவு பேர் கொண்டுட்டாங்க. 1788 1960 வரைக்கும் எத்தனையோ பழங்குடிகள் இறந்துட்டாங்க. இப்ப அந்த பழங்குடிகளோட தொடர்பு வச்சிருந்தவங்க யாருன்னு பாக்குறப்ப தமிழர்கள் தெளிவா தெரியுது. இன்னைக்கு கூட தமிழ்ல இன்னைக்கு நடைமுறை தமிழ்ல அணங்குன்னா பேயின்னு சொல்லுவாங்க. ஆனா இலக்கிய தமிழ்ல அணங்குன்னுவாங்க. நம்ம கூட நீரான கடவுளுக்கு பாட்டு கூட தமிழ் அணங்கேன்னு வரும். ஆனா ஆஸ்திரேலியால அணங்குன்றது தெய்வமா இருக்கு. அணங்கு மக்கள் உள்ளூர்ல அணங்கு மக்கள் ஒரு சிறப்பான மக்களா இருக்காங்க. அப்ப என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கியங்கள் சொன்ன காலம் உலக நாட்டுல அப்படி இருக்கு. நம்ம தான் வழக்குறைஞ்சிடும். நம்ம திரைக்கடலோட திரவியம் தேடி நம்ம யாதும் ஊரை யாவரும் கேள்வி சொன்ன நம்ம வந்தாரை வாழ வைத்த மக்களா மாறி நமக்குள்ள வரலாற்றை இழந்தோம். இதுதான் நான் பார்த்தது.